Hello everyone, a very good morning. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது Scoreclever-இன் டெய்லி எடிட்டோரியல் அனாலிசிஸ் பாட்காஸ்ட். என் பெயர் மலர், நான் உங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு 5th March 2026 த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்த 2 எடிட்டோரியல்ஸையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல படிச்சு அதோட தமிழ் அர்த்தத்தை நாம பார்க்க போறோம். இந்த எடிட்டோரியல்ல பத்தின ஒரு டீடைல்ட் பிரேக் டவுன் இங்க எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்ல இருக்கு. அதுல ஒவ்வொரு எடிட்டோரியலுக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் கூட இருக்கு. வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் வொகாபுலரிஸ் அடங்கிய பிரீமியம் PDF எங்க Scoreclever டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்குது. சேனல்ல ஜாயின் பண்ணுவதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பாட்காஸ்ட் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் புரியலன்னா feel free to pause and analyze. புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணா 6 monthsல உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். சரி, வாங்க இன்னிக்கூட முதல் எடிட்டோரியல்குள்ள போகலாம். முதல் எடிட்டோரியலோட தலைப்பு ரெக்லெஸ் ரெக்கர்ஸ் ஆன் த்ரெட்ஸ் டு நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், அதாவது பொறுப்பற்ற அழிப்பவர்கள் அணுசக்தி நிலையங்களுக்கான அச்சுறுத்தல்கள் பற்றி. இதோட சப்டைட்டில் டேமேஜிங் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அண்டர் அன் அன்ஸ்டேபிள் ரெஜீம் போசஸ் கிரேட் ரிஸ்க்ஸ், அதாவது ஒரு நிலையற்ற ஆட்சியின் கீழுள்ள அணுசக்தி நிலையங்களை சேதப்படுத்துவது பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்துகிறது. சரி, வாங்க எடிட்டோரியல்குள்ள போகலாம். Nuclear facilities have faced unprecedented threats of late. அதாவது சமீப காலமாக அணுசக்தி நிலையங்கள் இதற்கு முன் கண்டிராத அச்சுறுத்தல்களை சந்தித்து வருகின்றன. இங்க unprecedented அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் உள்ள இதற்கு முன் எப்போதும் நடந்திராத அல்லது முன்மாதிரி இல்லாத. Since its capture by Russian forces in 2022, அதாவது 2022 ரஷ்ய படைகளால் கைப்பற்றப்பட்டதிலிருந்து Ukraine's Zaporozhye nuclear power plant has faced repeated shelling and drone strikes. அதாவது யுக்ரைனின் Zaporozhye அணுமின் நிலையம் மீண்டும் குண்டுவீச்சு மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொண்டுள்ளது. While Russia wished to be the sole nuclear-armed successor to the Soviet Union, அதாவது சோவியத் யூனியனின் ஒரே அணு ஆயுதம் ஏந்திய வாரிசாக ரஷ்யா இருக்க விரும்பிய நிலையில், Israel has viewed Iran's nuclear program as an existential threat. அதாவது இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தனது இருப்புக்கே ஒரு அச்சுறுத்தலாக பார்த்தது. And has attacked its weapon sites since 2024. மேலும் 2024 முதல் அதன் ஆயுத தளங்களை தாக்கி வருகிறது. In 2025, the US launched targeted strikes against Fordo and Natanz. அதாவது 2025 அமெரிக்கா ஃபோர்டோ மற்றும் நட்டான்ஸ் மீது குறிவைத்து தாக்குதல்களை நடத்தியது. which enrich uranium. இந்த இடங்கள் யுரேனியத்தை செறிவூட்டுகின்றன. And Isfahan, a fuel cycle complex. மற்றும் இஸ்ஃபஹான் இது ஒரு எரிபொருள் சுழற்சி வளாகம். US President Donald Trump claimed they were obliterated. அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவை முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதாக கூறினார். இங்க obliterated அப்படின்னா completely destroyed அல்லது முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. But the IAEA found that the enriched uranium stockpile was largely intact at Isfahan. ஆனால் IAEA இஸ்ஃபஹானில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு பெரும்பாலும் சேதமடையாமல் இருப்பதாக கண்டறிந்தது. On March 2, the IAEA had said that the Bushehr and Tehran reactors had not been hit or damaged until then. அதாவது மார்ச் 2 IAEA புஷேர் மற்றும் தெஹரான் அணு உலைகள் அதுவரை தாக்கப்படவில்லை அல்லது சேதப்படுத்தப்படவில்லை என்று கூறியிருந்தது. Although strikes on March 3 surfaced reports of damage to the Bushehr airport, according to Iran state media, and again in Natanz. இருப்பினும் மார்ச் 3 நடந்த தாக்குதல்கள் புஷேர் விமான நிலையத்திற்கு சேதம் ஏற்பட்டதாக, அதாவது ஈரானின் அரசு ஊடகங்களின்படி, மற்றும் மீண்டும் நட்டான்ஸில் சேதம் ஏற்பட்டதாக செய்திகளை வெளிக்கொணர்ந்தன. The broader pattern of attacking nuclear facilities is worrisome. அதாவது அணுசக்தி நிலையங்களை தாக்கும் இந்த பரந்த போக்கு கவலைக்குரியது. Aside from overt attempts, அதாவது வெளிப்படையான முயற்சிகளை தவிர,
At least one hacking attempt has breached the National Nuclear Security Administration. குறைந்தது ஒரு ஹேக்கிங் முயற்சி National Nuclear Security Administration-க்குள் ஊடுருவியுள்ளது. Which manages the US's nuclear stockpile. இது அமெரிக்காவின் அணு ஆயுத கையிருப்பை நிர்வகிக்கிறது. While ransomware groups have targeted global energy firms and Brazil's state nuclear operator. அதே நேரத்தில் ransomware குழுக்கள் உலகளாவிய எரிசக்தி நிறுவனங்களையும் பிரேசிலின் அரசு அணுசக்தி நிறுவனத்தையும் குறிவைத்துள்ளன. The Geneva Conventions prohibit states from endangering nuclear facilities. அதாவது ஜெனீவா மரபுகள் நாடுகள் அணுசக்தி நிலையங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்துவதை தடை செய்கின்றன. If they release dangerous forces. அதாவது அவை ஆபத்தான சக்திகளை வெளியிட்டால். But neither the US nor Israel seems mindful of the risks. ஆனால் அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ இந்த ஆபத்துகளை பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை. Iran has also accused the IAEA of spying for Israel. அதாவது ஈரான் IAEA இஸ்ரேலுக்காக உளவு பார்ப்பதாகவும் குற்றம் குற்றிட்டுள்ளது. Physically destroying a facility only removes one layer of risk. அதாவது ஒரு நிலையத்தை பௌதீகமாக அழிப்பது ஆபத்தின் ஒரு அடுக்கை மட்டுமே நீக்குகிறது. The humanitarian and environmental effects are often intractable. அதாவது மனிதாபிமான மற்றும் சுற்றுச்சூழல் விளைவுகள் பெரும்பாலும் தீர்க்க முடியாதவையாக இருக்கின்றன. இங்க intractable அப்படின்னா very difficult or impossible to deal with அல்லது சமாளிக்க மிகவும் கடினமான. A damaged reactor core or spent fuel pool could release cesium-137. அதாவது சேதமடைந்த அணு உலை மையம் அல்லது பயன்படுத்தப்பட்ட எரிபொருள் குளம் cesium-137 வெளியிடக்கூடும். A long-lived isotope that causes acute radiation sickness and contaminates land for decades. இது ஒரு நீண்ட காலம் வாழும் ஐசோடோப். இது கடுமையான கதிர்வீச்சு நோயை ஏற்படுத்துகிறது மற்றும் பல தசாப்தங்களுக்கு நிலத்தை மாசுபடுத்துகிறது. Radioactive particles can be carried by winds. அதாவது கதிரியக்க துகள்கள் காற்றினால் எடுத்துச் செல்லப்படலாம். Affecting global food security. இது உலகளாவிய உணவு பாதுகாப்பை பாதிக்கிறது. Damaging nuclear facilities overseen by an unstable regime also risks loss of custody of enriched uranium. அதாவது ஒரு நிலையற்ற ஆட்சியின் கீழுள்ள அணுசக்தி நிலையங்களை சேதப்படுத்துவது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் பாதுகாப்பை இழக்கும் ஆபத்தையும் ஏற்படுத்துகிறது. Such strikes do not achieve a strategic resolution. அதாவது இத்தகைய தாக்குதல்கள் ஒரு strategic ரீதியான தீர்வை அடையாது. And could in fact accelerate Iran's resolve. இது உண்மையில் ஈரானின் உறுதியை விரைவுபடுத்தக்கூடும். Marked by its shift of assets to deeper, more clandestine facilities. இது அதன் சொத்துக்களை ஆழமான மற்றும் அதிக ரகசியமான வசதிகளுக்கு மாற்றுவதன் மூலம். இங்க clandestineன்ற வார்த்தைக்கு secret அல்லது ரகசியமான அர்த்தம். Military force also destroyed the diplomatic and verification frameworks required for long-term safety. அதாவது இராணுவ படை நீண்ட கால பாதுகாப்பிற்கு தேவையான ராஜதந்திர மற்றும் சரிபார்ப்பு கட்டமைப்புகளையும் அழித்துவிட்டது. Leaving negotiations as the safest way to restore stability in the region. அதாவது பேச்சுவார்த்தைகளை மட்டுமே பிராந்தியத்தில் ஸ்திரத்தை மீட்டெடுப்பதற்கான பாதுகாப்பான வழியாக விட்டுள்ளது. Iran is already facing 60% inflation. அதாவது ஈரான் 60% பணவீக்கத்தை எதிர்கொண்டிருக்கிறது. And the US can trade sanctions relief for IAEA monitoring. மேலும் அமெரிக்கா IAEA கண்காணிப்பிற்கு பதிலாக தடைகள் மீதான நிவாரணத்தை வழங்கலாம். Iran has also finalized long-term deals with Russia and China. அதாவது ஈரான் ரஷ்யா மற்றும் சீனாவுடன் நீண்ட கால ஒப்பந்தங்களையும் இறுதி செய்துள்ளது. In return securing air defenses and navigation systems to negate Western advantages. அதற்கு பதிலாக மேற்கத்திய நன்மைகளை முறியடிக்க வான் பாதுகாப்பு மற்றும் வழிநடத்தல் சிஸ்டம்களை பெற்றுள்ளது. And bringing Tehran back to the table could also reduce its dependence on these burgeoning partnerships. இங்க burgeoning என்ற வார்த்தைக்கு growing or developing quickly, அதாவது வேகமாக வளர்ந்து வரும்னு அர்த்தம்.
Conversely, military action risks refugee exodus from a population of 93 million. இதற்கு நேர்மாறாக இராணுவ படை 93 மில்லியன் மக்கள் தொகையிலிருந்து அகதிகள் வெளியேறுவதற்கு வழிவகுக்கும். இங்க converselyனா இதற்கு நேர்மாறாக and exodusனா a situation in which many people leave a place at the same time. அதாவது திரளான மக்கள் ஒரே நேரத்தில் வெளியேறுவது. Asymmetric retaliation against the USS Gulf bases, அதாவது அமெரிக்காவின் வளைகுடா தளங்களுக்கு எதிரான சமநிலையற்ற பதிலடி, and the inalienable threat of nuclear disaster, மற்றும் பிரிக்க முடியாத அணு பேரழிவு அச்சுறுத்தல். இதோட முதல் எடிட்டோரியல் முடியுது. இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆசிரியர் அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களையும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகள் அதன் அபாயங்களை கண்டு கொள்ளாமல் இருப்பதையும் கடுமையா விமர்சிக்கிறார். இந்த இராணுவ முயற்சிகள் பிரச்சினைக்கு தீர்வு தராது, மாறாக மனிதாபிமான மற்றும் சுற்றுச்சூழல் பேரழிவுகளுக்குத்தான் வழிவகுக்கும்னு எச்சரிக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எடிட்டோரியலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இங்கிலீஷ்ல vocabularies, idioms and phrases, phrasal verbsலாம் ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. சரி வாங்க, இப்போ ரெண்டாவது எடிட்டோரியலுக்கு போகலாம். ரெண்டாவது எடிட்டோரியலோட தலைப்பு bullying Anthropic on AI firm Anthropic versus US government. அதாவது Anthropicஐ மிரட்டுதல் AI நிறுவனமான Anthropicக்கும் அமெரிக்கா அரசாங்கத்திற்கும் இடையேயான மோதல் பற்றி. இதோட சப்டைட்டில் The US's demands for maximum flexibility on AI use are dangerous. அதாவது AI பயன்பாட்டில் அதிகபட்ச நெகிழ்வுத்தன்மைக்கான அமெரிக்காவின் கோரிக்கைகள் ஆபத்தானவை. வாங்க கான்டென்ட்குள்ள போகலாம். Over the last few days, கடந்த சில நாட்களாக the US Department of Defense unceremoniously cast out the AI firm Anthropic. அதாவது அமெரிக்க பாதுகாப்புத்துறை AI நிறுவனமான Anthropicஐ மரியாதையின்றி வெளியேற்றியது. which develops the coding assistant Claude. இந்த நிறுவனம் Claude என்ற coding assistantஐ உருவாக்குகிறது. and designated the firm a supply chain risk. மேலும் அந்த நிறுவனத்தை ஒரு விநியோக சங்கிலி ஆபத்து என்று முத்திரை குத்தியது. The kind of cattle branding reserved for firms that are compromised by hostile foreign states. இது விரோதமான வெளிநாட்டு அரசுகளால் சமரசம் செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்படும் ஒரு வகை முத்திரை. The reason was simple. காரணம் எளிமையானது. Anthropic refused to relent on allowing its tools to be used for widespread domestic surveillance and fully autonomous weaponry. Anthropic தனது கருவிகளை பரவலான உள்நாட்டு கண்காணிப்பு மற்றும் முழுமையான தன்னாட்சி ஆயுதங்களுக்கு பயன்படுத்த அனுமதிப்பதிலிருந்து பின்வாங்க மறுத்தது. இங்க relent என்ற வார்த்தைக்கு to finally agree to something after refusing, அதாவது மறுத்துவிட்டு கடைசில் ஒப்புக்கொள்வது அல்லது பின்வாங்குவது என்று அர்த்தம். The high-octane conflict with the US government, அமெரிக்க அரசாங்கத்துடனான இந்த உயர் சக்தி மோதல், which accused Anthropic of following a woke and radical agenda. இது Anthropic ஒரு விழிப்புணர்வு மற்றும் தீவிரவாத நிகழ்ச்சி நிறையை பின்பற்றுவதாக குற்றம் சாட்டியது, is a shocking escalation, ஒரு அதிர்ச்சியூட்டும் தீவிரமாகும். Despite prior concessions that would allow the US's defense establishment's use of Claude-ஐ அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை பயன்படுத்த அனுமதிக்கும் முந்தைய சலுகைகள் இருந்தபோதிலும், which helps create and update code bases quickly. இது கோட் பேஸ்களை விரைவாக உருவாக்கவும் புதுப்பிக்கவும் உதவுகிறது. The conflict also sends a chilling message. இந்த மோதல் ஒரு திகிலூட்டும் செய்தியையும் அனுப்புகிறது. A great power can do anything with or without safeguards to attain a strategic upper hand. ஒரு பெரிய சக்தி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரீதியான மேலாதிக்கத்தை அடைய பாதுகாப்பு அம்சங்களுடன் அல்லது இல்லாமல் எதையும் செய்ய முடியும். This is a dangerous message to send in a multipolar world. இது ஒரு பலதுருவ உலகில் அனுப்ப ஒரு ஆபத்தான செய்தி. Where shared standards around safety are increasingly difficult to achieve. இங்கு பாதுகாப்பு தொடர்பான பகிரப்பட்ட தரநிலைகளை அடைவது முறைப்படியில் கடினமாக வருகிறது. This is no longer the world of the Bletchley Park AI Safety Summit. இது இனி Bletchley Park AI பாதுகாப்பு உச்சிமாநாட்டின் உலகமல்ல. It was a gathering that acknowledged the rapidly growing power of AI systems. அது AI அமைப்புகளின் வேகமாக வளர்ந்து வரும் சக்தியை அங்கீகரித்த ஒரு கூட்டமாகும். And the shared global imperative to ensure that high-stakes risks be mitigated. மற்றும் அதீத ஆபத்துள்ள அபாயங்கள் குறைக்கப்படுவதை உறுதி செய்யத்துக்கான பகிரப்பட்ட உலகளாவிய கட்டாயம்.
கட்டாயம். இங்க imperative-னா an urgent or important thing that must be done. அதாவது ஒரு கட்டாயமான தேவை. Mitigated-னா made less severe or serious. அதாவது குறைக்கப்பட்டது. What resonance does that worthy message have? அந்த தகுதியான செய்திக்கு என்ன ரெசனன்ஸ் இருக்கிறது? When the country on the frontier of AI development, AI வளர்ச்சியின் முன்னணியில் இருக்கும் நாடு so publicly disavows any form of safety control for war. போருக்கான எந்த ஒரு பாதுகாப்பு கட்டுப்பாடையும் பகிரங்கமாக மறுக்கும்போது. Disavows அப்படின்னா to state publicly that you have no knowledge of something or that you are not responsible for something. அதாவது பொதுவெளியில் மறுப்பது. At a time when a reckless attack on Iran, with reportedly some assistance from Clerk, is grinding on, ஈரான் மீதான ஒரு பொறுப்பற்ற தாக்குதல் கூறப்படுகிறது கிளார்டின் சில உதவியுடன் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒரு நேரத்தில். Firms need to show some backbone when dealing with outrageous demands. நிறுவனங்கள் மூர்க்கத்தனமான கோரிக்கைகளை கையாளும்போது சில தைரியத்தை காட்ட வேண்டும். That could have chilling consequences in their home country and around the world. அது அவர்களின் சொந்த நாட்டிலும் உலகம் முழுவதும் திகிலூட்டும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். After all, if the US demands the policy space for domestic surveillance in such a full-throated fashion, எல்லாவற்றிற்கும் மேலாக அமெரிக்கா உள்நாட்டு கண்காணிப்புக்கான கொள்கை இடத்தை இவ்வளவு முழுமையான குரலில் கோரினால், இங்க full-throated அப்படின்னா expressed with great strength and confidence, அதாவது மிகவும் வலுவாகவும் முழுமையாகவும். Where does that leave countries where infiltrating the political opposition with spyware on their phones is already the norm? அரசியல் எதிர்ப்பாளர்களின் தொலைபேசிகளில் ஸ்பைவேர் மூலம் ஊடுருவுவது ஏற்கனவே வழக்கமாக உள்ள நாடுகளின் நிலை என்ன? Anthropic showed this backbone. Anthropic இந்த தைரியத்தை காட்டியது. And it deserved the solidarity of its peers. மேலும் அது அதன் சக நிறுவனங்களின் ஒற்றுமைக்கு தகுதியானது. Sadly, that is not what happened. வருத்தத்திற்குரியது அது நடக்கவில்லை. As ChatGPT maker OpenAI appeared to give the US Defense Department the flexibility it sought. ஏனெனில் ChatGPT-ஐ உருவாக்கும் OpenAI அமெரிக்க பாதுகாப்புத் துறைக்கு அது தேடிய நெகிழ்வுத்தன்மையை வழங்குவதாக தோன்றியது. Just hours after Anthropic became persona non grata. Anthropic விரும்பத்தகாத நபராக ஆன சில மணி நேரங்களிலேயே. Despite OpenAI's assurances that its agreement provides key safeguards, OpenAIயின் ஒப்பந்தம் முக்கிய பாதுகாப்புகளை வழங்குகிறது என்ற அதன் உறுதிமொழிகள் இருந்தபோதிலும், AI safety has been harmed. AI பாதுகாப்பு சேதப்படுத்தப்பட்டுள்ளது. With the other superpower and a host of middle powers around the world watching closely. மற்ற வல்லரசு மற்றும் உலகம் முழுவதும் உள்ள பல நடுத்தர சக்திகள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன. Firms may not be the ideal characters to take a stand. நிறுவனங்கள் ஒரு நிலைப்பாடை எடுக்க சிறந்த நபர்களாக இல்லாமல் இருக்கலாம். Taking into consideration, after all, their profit motivations. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களின் இலாப நோக்கங்களை கருத்தில் கொண்டு. But as strong institutions are worn down around the world, ஆனால் உலகம் முழுவதும் வலுவான நிறுவனங்கள் சிதைந்து வருவதால், there are few places to look to for leadership on safety. பாதுகாப்பு குறித்த தலைமைக்கு பார்க்க சில இடங்களே உள்ளன. When a firm with billions of dollars at stake says no, பல பில்லியன் டாலர்கள் பணயத்தில் இருக்கும் ஒரு நிறுவனம் இல்லை என்று சொல்லும்போது, it is not a promising sign of things to come. வர இருக்கும் விஷயங்களுக்கு இது ஒரு நம்பிக்கையான அறிகுறியாக இல்லை. When another steps in to say maybe yes, மற்றொருவர் ஒருவேளை ஆம் என்று சொல்ல முன்வரும்போது. இதோட 2வது எடிட்டோரியலும் முடியுது. இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் கிரிட்டிக்கல் தான். ஆசிரியர் அமெரிக்க அரசாங்கம் AI நிறுவனமான ஆந்த்ரோபிக்கை மிரட்டியதையும், AI-ஐ பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் இல்லாம போர்ல பயன்படுத்த நினைப்பதையும் கடுமையாக விமர்சிக்கிறார். ஆந்த்ரோபிக் எடுத்த தைரியமான முடிவை பாராட்டினாலும், OpenAI போன்ற நிறுவனங்கள் அரசாங்கத்துக்கு வளைந்து கொடுப்பதை சுட்டிக்காட்டி AI பாதுகாப்பின் எதிர்காலம் பத்தி தன்னோட கவலையை வெளிப்படுத்துறார். ஆல்ரைட் ஃபோக்ஸ், இன்னைக்கு பாட்காஸ்ட் இங்க முடியுது. ஆனா உங்க லேர்னிங் இங்க முடியல. இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட vocabulary-ய டெஸ்ட் பண்ண தயாரா? சரியா இரவு 7 மணிக்கு நம்ம Scoreclever டெலிகிராம் சேனல்ல டெய்லி எடிட்டோரியல் vocabulary லீக் நடக்குது. இது எடிட்டோரியல் vocabulary-க்கான IPL மாதிரி. டெய்லி குவிஸ், மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். நீங்களும் இந்த vocabulary லீக்ல ஜாயின் பண்ணி உங்க vocabulary பவரை காட்டுங்க. சேனல் ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நாளைக்கு இதே மாதிரி 2 எடிட்டோரியல்ஸோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் keep learning and stay clever. This is Malar signing off from Scoreclever. Bye bye.